நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025 ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 3வது ராசியான மிதுன ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்திற்கு கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்தலாம். பொதுவா ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்ர நிலையில இருக்கிறாரு, நீசமடைஞ்சு இருக்கிறாப்ல. அதாவது 21ஆம் தேதி வரையும் 2ஆம் பாவகத்திலையும் 21ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரிவேர்ஸ்ல ஜென்மத்துல செவ்வாய் அமர்வாரு. இது ஒரு சில பின்னடைவான விஷயங்கள் தான் உங்களுக்கு. 4ஆம் பாவகத்துல பாத்தீங்கன்னா கேது, 10ஆம் பாவகத்துல ராகு, ராசிநாதன் புதன் 6ஆம் பாவகத்துல 4 நாட்கள் இருக்கிறாரு. 4ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா 7ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. 24ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் பாவகத்துக்கு ராசிநாதன் புதன் போறாரு. சூரியனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் பாவகத்துல 14 நாட்கள் இருக்கிறாரு. 14ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. 9ஆம் பாவகத்துல சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறாப்ல. 12ஆம் பாவகத்துல குரு பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்துல வக்ரமா இருக்கிறாரு. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது உங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில பின்னடைவை உங்களுக்கு ஏற்படுத்தும். மாதத்துடைய முதல் 4 நாட்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில முயற்சிகளை கொஞ்சம் பின்னடைவுகள் ஏற்படுறது, ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்படுறது, கொஞ்சம் பகை வர்றது, கொஞ்சம் கடன் வர்றது, இது போல சூழ்நிலை ஏற்பட்டாலும் 4ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா 7ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. சூரியன் கூட சேர்ந்து புதனாதித்ய யோகமும் செயல்படும். ராசியை புதன் பார்க்கறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். 4ஆம் தேதிக்கு பிறகு ஒரு மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இது வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லை அப்படின்னாலும் கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதிக்கு பிறகு பேச்சில் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஆசைப்பட்டது நடக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஒரு தீவிரமா முயற்சி பண்ணீங்க, முயற்சி பண்ணது அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆசைப்பட்டது நடக்கும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். 2ஆம் பாவகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் நீசம் அடைஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்க பேச்சில் முரண்பாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். முன்கோபம், முரட்டுத்தனம், பிடிவாத குணம் ஏற்படுறதோ, பேசக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா பேசக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால யார்கிட்டையும் பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அப்படி நீங்க பேசக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா பொறுமையா நிதானமா பேசுறது ரொம்ப நல்லது. அடுத்தவங்க மனசை காயப்படுத்துற அளவுக்கு பேசக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருவாரு 2ஆம் இடத்தில் அமர்ந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும். அதனால கவனமா பேசுறது ரொம்ப நல்லது. 3ஆம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் பாவத்துல 14ஆம் தேதி வரையும் இருக்கிறதால ராசியை பார்க்கறதால பாத்தீங்கன்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்க எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி பெறும். இளைய சகோதர சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். சிறு தூர பயணங்கள் மூலமான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் ஒரு சில தடங்கள் தாமதமா இருக்கு. இது வரைக்குமே பாத்தீங்கன்னா எங்க போனாலும் தடங்கள் தாமதமா இருந்தாலும் இந்த மாதத்துடைய முதல் 14 நாட்கள் வெற்றி பெறும். 14ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் பாவகத்துல சூரியன் போய் மறையிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில பின்னடைவுகளை ஏற்படுத்தும். அந்த முயற்சியில கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படுத்துறது, கொஞ்சம் தொலைதூர பயணங்கள் ஏற்படும் போது வண்டி வாகனங்கள்ல பார்த்து கவனமா போறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் விரைய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். 4ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் பாவகத்துல 4 நாட்கள் இருக்கிறாரு. அப்புறம் 7ஆம் பாவகத்துக்கு போறாப்ல, அப்புறம் 8ஆம் பாவகத்துக்கும் போறாப்ல. 4ஆம் பாவகத்துல கேது இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய சுகபோக வாழ்க்கையில அப்பப்போ ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுத்திட்டு இருந்தாலும் அங்க குருவோடைய பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கறதால இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சுப காரியங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வண்டி வாகனங்கள், அசையா சொத்துக்கள், வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். உங்களுக்கு தேவையான ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது புதனை பொறுத்த வரையும் 7ஆம் பாவத்துல இருந்து ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் அப்படிங்கிறது வாங்கி சேர்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னா தாயாருக்கு இருந்து வந்த மருத்துவ விரைய செலவுகள் குறையும். அதே போல வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்பட்டு இதுக்கு முன்னாடி இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு வண்டி வாகனங்கள் விரைய செலவுகள் வைக்காது. வீட்டிலேயே பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பா படிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். இந்த மாதத்துல ஒரு நல்ல மதிப்பெண்கள் பெறது, படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் குறையிறது, படிக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை, பேரு, புகழ் உயரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். 5ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரையும் 9ஆம் பாவகத்துல சனி கூட சேர்ந்து இருக்கிறாப்ல. அதாவது மிதுன ராசிக்கு 2 யோகாதிபதியும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற
அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆசை, கனவு, எண்ண ஓட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். காதல் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் காதல் வெற்றி பெறும். ஒரு சில நபர்களுக்கு புதிய காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பிரிந்த காதலர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். உங்களுடைய காதலை நீங்க வீட்டில் முறையிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த மாதத்துல இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாப்ல. குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் உருவாகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பா இருக்கு. பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கு. 6ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதிரியோட பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பம்பு, வழக்கு, பகை, நோய், கடன் இது போல விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி வரையும் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதால பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கவனமா பேசுங்க. அதாவது காசு பண விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருங்க. கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது மிதுனத்துல வந்து செவ்வாய் 21ஆம் தேதிக்கு பிறகு வர்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனமா நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கடன், வம்பு, வழக்கு, பகை, நோய் நொடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சூரியனுடைய பார்வையிலையும் இருப்பாப்ல, புதனுடைய பார்வையிலையும் இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 7ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானம் 12ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த மாசத்துல சிறப்பா இருக்கும். அதாவது பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போல குடும்பத்திற்காக, வாழ்க்கை துணைவிக்காக அதிகமா செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. அதாவது வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களா இருக்கட்டும், இல்ல வாழ்க்கை துணைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சிறப்பாகவே உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கூட்டு தொழில் சிறப்பா இருக்கும். நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மீண்டும் நட்புறவா செயல்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். நண்பர்களுடைய சப்போர்ட், உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. 8ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல வலுவா இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வம்பு, வழக்கு, பகை இது போல விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வழக்குகள் ஏதாவது இருந்தால் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உருவாகும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதி தசா புத்தி நடந்துச்சுன்னா திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம் வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. 9ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறதால பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, சுகபோக தேவைக்காக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் வருமானம் ஈட்டக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதாவது தந்தையாருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் குறைந்து மீண்டும் ஒற்றுமையா செயல்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. கல்லூரி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் அப்படிங்கிறது குறையும். மீண்டும் நல்ல முறையில மதிப்பெண்கள் பெறுறதோ, நீங்கள் நினைச்ச துறையில சாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. என்னதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்புல சிறந்த வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுத்திட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு அலைப்பாயக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். காதல் வலையில் விழக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்து கவனமா நீங்க படிப்புல கவனமா செயல்படுத்துறது நல்லது. ஏன்னா 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல நல்லா வலுவா இருக்கிறதால யோகாதிபதிகள் ரொம்ப வலுவா இருக்கிறதால் காதல் அடிக்கடி மலரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். படிப்புல கொஞ்சம் கவனத்தை நீங்க கூடுதலா செலுத்துறது ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கிறதால வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, ஒரே மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பெரிய ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 10ல வந்து ராகு பகவான் இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் வேலையில ஒரு சில இடமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் அப்படிங்கிறது பெருசா இல்லை. வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரும். சம்பள உயர்வோ, பதவி உயர்வோ, இல்லைன்னா பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போல இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு தசா புத்தி வலுவா இருந்துச்சுன்னா இருக்கிற வேலையை
விட்டுட்டு வேற நல்ல வேலைக்கு முயற்சி பண்றது ரொம்ப நல்லது. அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பா ஏற்படும். தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் பணி சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதற்கு ஏற்றது போல நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்குன்னு ஒரு பேரு புகழ் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பேரு புகழா இருக்கட்டும் செல்வாக்கு பெருகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. 11ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல நீசமடைஞ்சு இருக்கிறது பாத்தீங்கன்னா மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களால நீங்க பின்னடைவுகள் ஏற்படுறதோ அவங்களால நீங்க மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பெரிய ஒரு லாபம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல சேமிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணா மட்டும்தான் அந்த இரண்டாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். 12ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 9ஆம் பாவகத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா குடும்பத்திற்காக அதிகமா செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வீண் விரயங்களை கொஞ்சம் குறைச்சிடுவீங்க. தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்காது. தொலைதூர பயணங்கள் இருக்காது. அதாவது வெளிநாட்டில் உள்ள நபர்கள் கூட சொந்த ஊர் பக்கம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பூர்வீக இடத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படும். இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல பெருமாள் கோவில் இருந்துச்சு அப்படின்னா சனிக்கிழமையோ அல்லது புதன்கிழமை அன்றோ பெருமாள் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அல்லது பிரதோஷம் அன்று சிவாலயம் சென்று வழிபாடு பண்றதும் மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.